என்ன விவேகா சோகமா இருக்க? ஆமா ஜெஃபியா, ஏதாவது பண்டிகையை கொண்டாடி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க. அதான் சோகமா இருக்கேன். உனக்கு பண்டிகை கொண்டாட முடியலன்னு தானே கவலை. பண்டிகைகளை பற்றி பேசுவோமா? பண்டிகையை பற்றி பேசுறது என்ன? நினைச்சாலே பண்டும் பலகாரம் கலர் கலரா பண்டிகை கனவுகள் தானே வரும். நீ அப்புறமா கனவு காணு. நாம இப்போ இஸ்ரவேலரோட 5 முக்கியமான பண்டிகைகளை பற்றி பேசலாம். பேசலாமே. முதலாம் பண்டிகை ஓய்வு நாள். என்னது ஓய்வு நாளா? அப்படின்னா மாசத்துக்கு 4-5 பண்டிகை வருமே. ஆமா, படைப்பின் செயலில் ஈடுபட்டிருந்த கடவுள் முதலாம் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாங்க. அந்த நாளை கடவுள் ஆசீர்வதிச்சு அந்த நாள்ல மக்கள் இறைவனை வணங்கவும் அந்த நாளை இறைவனுக்காகவே ஆசரிக்கவும் தீர்மானிச்சாங்க. ஆனா ஜெஃபியா, ஓய்வு நாள்ல மனுஷன் ஓய்ந்திருக்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு தான் டபுள் வேலை போ. டியூஷன் கிளாஸ், பாட்டு கிளாஸ், மியூசிக் கிளாஸ்னு நம்மளை போட்டு பிள்ளைங்க எடுக்கிறாங்க. ஆனா கடவுள் கட்டளையின் படி ஓய்வு நாள்ல மனுஷ பண்டிகையை அசரிச்சா எவ்வளவு நலமா இருக்கும். ஆமா, இப்போ 2வது பண்டிகை என்னன்னா எனக்கு தெரியும், பஸ்கா பண்டிகை தானே. பஸ்கா என்றால் கடந்து போதல் என்று அர்த்தமாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிளந்து விடுதலை பெற்றதை நினைவு கூடுவதாக இதை ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்ம ஏசப்பா இருந்து நம்ம பாவங்களுக்கெல்லாம் பலியானாங்க. 3வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆமா ஜெஃபியா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையின் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உச்சப்பட்டார். இதன் மூலமாக சுமார் 3000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் என்று வாசித்தேன். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். அடுத்து நம்ம கூடார பண்டிகையை பற்றி பேசலாமா? பேசலாமே. கூடார பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து தங்கினர். அதை நினைவு கூடும் பொருளிட்டு கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 5வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை தானே? இல்ல, எக்கால முது பண்டிகை. ஆமா, எக்கால முது பண்டிகை. எக்கால சத்தம் எல்லா ஊதர்களுக்கும் கேட்கும்படி ஊதப்படும். 1வது எக்கால சத்தம் மனம் திரும்புதலில் அழைப்பாக இருந்துச்சு. 2வது எக்கால சத்தம் மக்களின் பாவங்களை இறைவன் முன் கொண்டு வருவதாக இருந்துச்சு. 3வது எக்கால சத்தம் இறைவன் தன் மக்களை மன்னிப்பதாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாரம்பரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பண்டிகையை கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூய்மை அடைவதற்கு அடையாளமாக கொண்டாடிருக்காங்களே. இந்த பண்டிகைகளை பற்றி பேசினாலே பண்டிகை கொண்டாடிய ஃபீல் வருதுல்ல? ஆமா ஜெஃபியா. 2 பெண்கள் கூடினாலே தேவையில்லாத பேச்சாத்தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 2 பேரும் இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தியிருக்கோம் பாத்தியா? ஆமா ஜெஃபியா, பண்டிகை இல்லைன்னு கவலைப்பட்ட என்ன இஸ்ரவேலின் பண்டிகையை பற்றி பேச ரொம்ப மகிழ்ச்சியாகிட்டா. இந்த சந்தோஷத்தோட நம்ம பிரிந்து போவோமா?